சட்டவிரோதமாக மணல் எடுத்த திமுக கிளை செயலாளர் அவர் அந்த புகாரை கொடுத்தார் அல்லது தகவலை சொன்னார் என்பதற்காக அதிமுகவினுடைய கிளை செயலாளரை அவர் தாக்கியிருக்கிறார். அதற்கடுத்து பாமகவினுடைய கிளை தலைவர் அவரை அவர் தாக்கியிருக்கிறார். இருவரும் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் காலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே சென்று அவரை பார்த்தபோது ஆசனூருடைய கிளை திமுக செயலாளர் கஞ்சா விற்பவர், சாராயம் விற்பவர் என்று கூறப்படுகிறது. இது குறித்து அங்கே இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளரிடம் பேர்க்கின்ற பொழுது உண்மைதான், அவர் அப்படிப்பட்ட ஆள்தான் என்று காலையில் அவர் மருத்துவமனையிலேயே தெரிவித்தார். இது குறித்து புகார் தெரிவிப்பதற்காகவும் இதற்கு முன்பு நான் கொடுத்த எந்த புகார் மீதும் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. முதலில் இந்த தொகுதியில் 9 அமைச்சர்கள் இங்கே முகாமிட்டு தங்கியிருப்பது தேர்தல் விதிகளுக்கு எதிரானது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுவை கொடுத்தேன். அதில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை.